ஒரு ஒய்ஃப் ஹஸ்பண்ட் கிட்ட எதுக்காக அவங்க கூட அவங்க லைஃப் லாங் இருக்கிறாங்கன்னு நீங்க நினைச்சீங்கன்னா, உங்ககிட்ட இருக்க மணிக்காகவோ, இல்லைன்னா உங்களோட வாழ்க்கை முறை இருக்கு இல்லைங்களா, உங்களோட லைஃப் ஸ்டைல், இதுக்காக மட்டும் அவங்க உங்ககிட்ட இல்ல. உங்க மேல வச்சிருக்க காதல்னாலயும், உங்க மேல வச்சிருக்க நம்பிக்கையினாலயும் தான் அவங்க உங்க கூட லைஃப் லாங் இருக்காங்க. நீங்க எவ்வளவு சண்டை போட்டாலும் சரி, எவ்வளவு அடிச்சாலும் சரி, அவங்க உங்க கூட இருக்கணும்னு தான் விருப்பப்படுவாங்க. இதுக்கு அர்த்தம் அவங்களால தனியா சர்வை பண்ண முடியாதுன்னு அர்த்தம் இல்ல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க இல்லன்னா அவங்க 0 கிடையாது. அவங்களால தனியா வாழ முடியாதுன்னு கிடையாது. அவங்களால கண்டிப்பா தனியா வாழ முடியும். நீங்க இல்லன்னா குழந்தைங்கள வச்சுக்கிட்டு அவங்களால தனியா இந்த உலகத்துல சர்வை பண்ண முடியும். நீங்க இல்லன்ற கஷ்டம் அவங்களுக்கு இருக்கும். கொஞ்ச நாளைக்கு இருக்கும். ஆனா எல்லாத்தையும் தொடச்சு எரிஞ்சுட்டு நெக்ஸ்ட் லைஃப்ன்னு சொல்லிட்டு அவங்க பார்க்க போயிடுவாங்க. இது எல்லாமே இவ்ளோ தைரியம் இருந்தும் சில பெண்கள் இதெல்லாம் உங்ககிட்ட காட்டிக்கிறது கிடையாது. ஆனா உங்கள டிபெண்ட் பண்ணியோ, உங்கள நம்பியோ, உங்க மேல இருக்க அதீத காதல்னாலயும், உங்க மேல இருக்க நம்பிக்கையினாலயும் தான் அவங்க இதெல்லாம் எதுவுமே வெளியில காட்டிக்காம உங்க கூடவே இருக்காங்க. இப்ப ஒரு காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஒரு சக்சஸ்ஃபுல்லான காதல்ன்றது அது திருமணத்துல போய் முடியறதுதான். அங்க வந்து காதலும் நம்பிக்கையும் அதிகமா இருக்கிறதுனாலதான் அந்த காதல் வந்து திருமணத்துல முடியுது. சோ உங்களோட மனைவிக்கு நீங்க வந்து ரெஸ்பெக்ட் கொடுங்க. அவங்களோட கனவுகளுக்கு நீங்க உயிர் கொடுங்க. அவங்களோட கனவுகளுக்கு நீங்க உயிர் கொடுத்தீங்கன்னா, அவங்களுக்குள்ள இருக்க டேலண்ட் எல்லாம் வெளிய வரும். அவங்க கனவுகளுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா, லைஃப் லாங் அவங்க உங்களுக்கு எல்லா விதத்திலயும் சப்போர்ட்டா இருப்பாங்க. ஒரு பெண்ணால முடியாதது எதுவுமே இல்லங்க. ஆனா எல்லாத்தையும் அவங்க அடக்கிட்டு உங்களுக்காக வாழுறாங்கன்னா, நீங்க இல்லன்னா அவங்களால வாழ முடியாது அப்படின்றது எதுவுமே கிடையாது. ஆனா எல்லாமே அடக்கிட்டு உங்களுக்காக வாழுறாங்க. அது உங்க மேல இருக்க காதல்னால மட்டும். சோ பெண்களுக்கு நீங்க வந்து ரெஸ்பெக்ட் குடுங்க. அவங்களோட கருத்துக்களையும், உணர்வுகளையும் நீங்க மதிப்பு குடுங்க. முக்கியமா அவங்க கனவுகளுக்கு நீங்க உயிர் குடுங்க. வாழ்நாள் முழுக்க உங்க கனவுகளுக்கும், உங்களுக்கும் அவங்க உயிரா இருப்பாங்க. தேங்க் யூ.